ஆத்ம நிவேதனம்ன்ற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பக்தியில எப்பவுமே. இந்த ஆத்ம நிவேதனம் அப்படின்னா, இப்ப ஏதோ பலகாரம் வச்சு படைக்கிறதா நெனச்சுக்குவாங்க. அப்படி கிடையாது. எல்லாம் உனக்கு சமர்ப்பணம். எல்லாம் இறைவனுடையது. இந்த பிறவியிலிருந்து, இந்த உடம்பிலிருந்து, சிந்தனையிலிருந்து சகலமும் அவன்தான் அப்படிங்கிறத ரொம்ப சின்ன வயதிலேயே உணர்ந்தவள் ஆண்டாள். அதனால தான் ஆண்டாளுடைய அந்த காதல் மலர வளர வளர, அது விஷ்ணு சித்தருக்கு தெரிஞ்ச உடனே, "பெண் இப்படி இருக்காளே!" அப்படின்னு ஒரு கவலை. எல்லா அப்பாவுக்கும் வர்ற ஒரு உலகியல் கவலை தான். யார் வந்து கல்யாணம் பண்ணிக்குவா நம்ம பொண்ண? அப்படிங்கிற கவலை வருகிறது. ஆனால் ஆண்டாள் வந்து, "இல்ல, என்னைய நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சிட்டு போங்க" என்று அவள் சொல்லுகிறாள். அந்த பல்லக்குல ஏறி அவள் வர்ற அந்த காட்சி அவ்வளோ ஒரு அழகான காட்சி. அந்த பல்லக்குல ஏத்தி எல்லாரும் ஊருல உள்ளவங்க, உறவுக்காரவங்க எல்லாரும் அவளை சுற்றி வர, வீரர்கள் புடைசூழ அந்த பல்லக்குல ஏறி வருகிறாள். அப்படி வர்றபோது ஸ்ரீரங்கத்தினுடைய அந்த எல்லை, அந்த எல்லையில வரும்பொழுது கோபுரத்த பார்க்குறா. எப்போ பல்லக்குள்ள உள்ள இருந்தேன். விஷ்ணு சித்தர் அந்த பல்லக்குக்கு வெளியில நடந்து போய் கொண்டே இருக்கிறார். பல்லக்கு ஸ்ரீரங்கம் எல்லையில வந்து கோபுரத்தை தரிசனம் கிடைச்ச உடனேயே இந்த பல்லக்கு தாங்கிகள் இருக்காங்க இல்லையா, 4 பேர் தோள்ல தாங்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பெண் உள்ள உட்காந்துருக்கானா அதுக்குள்ள எடை இருக்கும்ல அந்த பல்லக்குக்குள்ள. அந்த கோபுர எல்லை தெரியுது, காட்சி தெரியுது. ஸ்ரீரங்கம் எல்லைக்குள்ள இவங்க நுழைஞ்ச உடனேயே பல்லக்கு தூக்கிகள் அவங்களுக்கு அந்த எடை இல்லையாம். அவளுடைய அந்த ஆத்மா அப்படியே பெருமாள் கிட்ட அந்த கோபுரத்தை பார்த்த உடனே போயாச்சு. இது ஆண்டாள் சரித்திரத்துல இருக்கிறது. பிறகு அவளுடைய அந்த உடல் தான் அங்கே போகிறது. அதுக்கு பிறகு அவங்க அங்க போய் பெருமாளோட அந்த அழகை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் வணங்குகிறார். விஷ்ணு சித்தர் பெருமாள் கிட்ட போய் நின்னு, "என் பெண்ணை உனக்கு திருமணம் பண்ணிக்கிறியே, நான் வந்து கடவுள்னு நம்பி தானே நான் வணங்கினேன், இப்படி என் பொண்ணையே எடுத்துட்டா என்ன அர்த்தம்?" அப்படின்னு அவர் கேட்கறதாகவும், பெருமாள் அசரீரியாக, "இல்லை, அவள் எனக்கானவள்" என்று சொல்லி, பூமி தாய் என்று சொல்லி அவள் வந்ததாகவும் ஆண்டாளுடைய சரித்திரம் சொல்லுகிறது.